வணக்கம். ஜாபைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஒரு திடீர் அறிவிப்பு பாமக ராமதாஸ், அது இன்னைக்கு பாமக தொண்டர்களை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஒரு அரசியல் களத்தையே திசை திருப்பி கொண்டு விட்டது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. பொதுவாக எந்த அறிவிப்பாக இருந்தாலும் ஒன்று பொதுக்குழுவை கூட்டுவாங்க, இல்லை அந்த அளவுக்குள்ள செயற்குழுவை கூட்டுவாங்க, இல்லை முக்கிய தலைவர்களை கூட்டியாவது அறிவிப்பாங்க. எந்த ஒரு கூட்டமும் கிடையாது, எந்த ஒரு கலந்தாய்வும் கிடையாது, எந்த ஒரு ஆலோசனையும் கிடையாது. இவராக அறிவிச்சிட்டார். அதாவது இனிமேல் பாமகவுக்கு நான் தான் தலைவர், நிறுவனமும் நானே. அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவராக செயல்படுவார், கௌரவ தலைவராக ஜி.கே. மணி செயல்படுவார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இளைஞர்கள் என்னை அனுமதி இல்லாமல், என்னுடைய விருப்பத்தின் அடிப்படை கூட இல்லாமல், அவர்கள் தானாக என் மேல் வைத்திருக்க மரியாதை அன்பின் காரணமாக நேரடியாக வீட்டுக்கு என்கிட்ட ரொம்ப நிறைய பேசுகிறாங்க. அதாவது 1989 இருந்த ஐயா ராமதாஸை நாங்கள் பார்க்கவில்லை. இன்று 2025 2026 அந்த போல்ட்னஸ் ராமதாஸ் ஐயாவை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் 2026 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்ம மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதற்காகவே மற்றபடி மிகப்பெரிய இளைஞர்களின் வெளிப்பாடாக பலர் என்னை சந்தித்து வந்த நிலை அடிப்படையில் இனிமேல் நான் தான் தலைவர், அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவராக செயல்படுவார் அப்படின்னு போட்டு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு. அதே நேரத்தில் நிறைய காரணங்கள் இருக்குது, அதையெல்லாம் சொல்ல முடியாது, அது வரும் காலங்களில் சிறிது சிறிதாக நான் சொல்லுவேன் சொல்லிட்டு அதையும் சொல்லியிருக்கார். இதன் அடிப்படையில் இன்னைக்கு அன்புமணி மிரண்டு போயிருக்கார். அவருடைய தலைவர் பதவி பிடுங்கப்பட்டு விட்டது. செயல் தலைவர் இனி வரும் காலங்களில் பாமகவுக்கு ராமதாஸ் தான் தலைவர். சரி, செயற்குழு கூட்டம் கூடணும், பொதுக்குழு கூட்டம் ஏதோ கூட்டி அதன் அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டும். திடீரென்று முடிவெடுத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கின்ற சமயத்தில் ஃபஸ்ட்டு, அதாவது அந்த 24/12/2024 அன்புமணிக்கும் அவருக்கும் ஒரு கூட்டத்தில், அந்த புத்தாண்டு கூட்டத்தில் பயங்கரமான மிகப்பெரிய ஒரு வார்த்தை சலசலப்பு. தன்னுடைய பேரன் முகுந்தன் பரசுராமனை இளைஞரணி தலைவராக நியமித்த ஒரே காரணம், நியமிக்கப்படுவார் அறிவித்த உடனே யார் குடும்பத்தையே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா எப்படி ஆகிறது, அடுத்தவங்க இத்தனை பேர் திறமையானவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, அதெல்லாம் கிடையாது, நான் அறிவிச்சதான் அப்படின்ன உடனே மைக்கை வீசி எறிஞ்சிட்டு, மற்றபடி என்னை சந்திக்க எல்லாம் பனையூரில் இல்லை 3வது தெருவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மிக கடுமையாக பேசிடுறார் அன்புமணி ராமதாஸ். உடனே மீண்டும் வார்த்தை போர் வருது, ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும், மகனுக்கும் பிள்ளைக்கும் வருது. அப்போ சொல்லிடுறார், எல்லாத்தையும் பார்த்து சொல்லிடுறார், ஆமாம் இது என்னுடைய கட்சி, நான் ஆரம்பித்த கட்சி, நான் எடுக்கிற முடிவு தான், விருப்பம் இருந்தால் இருங்க, எல்லாரும் கட்சியை விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அறிவிச்சிடறார். அதுக்காக அன்புமணி ராமதாஸ் கட்சியை விட்டு வெளியேறவில்லை, தனிப்பட்ட முறையில் தங்களுடைய தொண்டர்களையும் நிர்வாகம் சந்தித்து கொண்டிருக்கிறார் பனையூர். இதே மிகப்பெரிய அவர்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பிளவு. மற்றபடி தொண்டர்கள் யோசிப்பாங்க இல்லையா, என்னடா அப்பனும் பிள்ளைக்குமே இவ்வளோ பெரிய தகராறு வந்துக்கிட்டு இருக்கு, அப்போ நமக்கு என்ன மரியாதை இருக்கிறது போட்டு நிறைய பேர் பாமகவில் ஏகப்பட்ட பேர் வேற்று கட்சிக்கு சென்று விட்டார்கள் அந்த பிரச்சனையிலே. ஆமாம், தாவேக்காவுக்கு நிறைய பாமக தொண்டர்கள் சென்று விட்டதாகவும் தகவல், அதிமுகவுக்கு பாய்ந்து விட்டதாகவும் தகவல். அதில் இன்னொரு தகவல் இருக்குது. அதாவது இப்போ ராமதாஸுக்கு 2022 நாடாளுமன்றத்தில் தேர்தல் சம்பந்தப்பட்ட வகையில் கூட்டணிக்கு அதிமுக வகையில் மிகப்பெரிய ஒரு ஆசை. ராத்திரி வரைக்கும் அதிமுக முடிவு பண்ணியாச்சு, செயற்குழு கூட்டி பொதுக்குழு கூட்டி முடிவு பண்ணியாச்சு. காலையில் பாஜக மாதிரி நேராக போயிடுறார். இது ராமதாஸுக்கு பிடிக்கவில்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு பதவி வரும் அப்படிங்கிற அன்புமணியினுடைய வெளிப்பாடு. மற்றபடி அவர் மேலே ஒரு கேஸ் ஒன்று இருக்குது, அன்புமணி மேலே, அதை தூசி தட்டாமல் இருக்கணும். இப்போ பாருங்கள், எடப்பாடி மாட்டிக்கிட்டாரு பாருங்க, அது மாதிரி பாமக லாக் பண்ணிடக்கூடாது இல்லையா. அதனால் அன்புமணி சரண்டர் ஆன மாதிரி, ஜம்ப் ஆன மாதிரி அப்படியே மாறிட்டார்.
மாறினதின் விலை என்ன ஆச்சு? ஒன்றுமே இல்லை, ஒரு சீட்டு கூட கிடையாது. தர்மபுரியில் ஏதோ கொஞ்சம் வந்தது, மற்றபடி எல்லாமே டெபாசிட் காலி. எல்லாத்தையும் திமுக அப்படியே வலிச்சு வாரிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன அது அந்த வகையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம். அப்புறம் இப்போ வரக்கூடிய காலங்க 2026 எடப்பாடி சிக்னல் கொடுத்துட்டார். அங்கிருந்தே ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடியே நான் வந்துட்டு சென்னைக்கு வருவேன், கூட்டணியை முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அதிமுகவும் சொல்லியாச்சு, பாமகவும் சொல்லியாச்சு. இதை கேள்விப்பட்டவன அன்புமணி என்ன பண்ணிட்டாரு, அமித்ஷாவை சந்திக்கிற ஏற்பாடு நடத்திட்டு இருக்கிறார். உடனே ராமதாஸ் பார்த்தார், இனிமேல் பாஜக கூட்டணி கூடாது. அதுதான் ஆல்ரெடி சொன்னது. அன்புமணி தன்னுடைய ஒரு பதவிக்காகவும் மற்றபடி தன் மேல் உள்ள வழக்குக்காகவும் அதை எடுத்த நிலைப்பாடு. மற்றபடி இனிமேல் கூடாதுன்னு சொல்லி போட்டு ராமதாஸ் முடிவெடுத்தின் காரணம் என்ன ஆயிடுச்சு, எப்பா நம்ம இனிமேல் தோர்த்துக்கிட்டே இருந்தோம்னா கட்சி சோர்ந்து போயிடும், தொண்டர்கள் இப்போ பாதி பேர் ஆள் காலி எல்லாம் போயிட்டாங்க, கட்சியை விட்டு போயிட்டு இருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக. சீமான் கட்சியை விட்டு எவ்வாறு விலகி கொண்டு செல்கிறார்களோ அதே போல் பாமகவை விட்டு விலகிட்டு போயிட்டு இருக்காங்கப்பா, அப்புறம் கட்சியை நம்ம நடத்த முடியாது. அதனால இப்படி என்ன பண்ணிட்டாரு, சொல்லல மனசு நினைச்சு என்ன பண்ணிட்டாரு, இனிமேல் நான் தான்ப்பா தலைவர், நிறுவனரும் நான் தான், அன்புமணி செயல் தலைவர், ஜி.கே. வாசன் கௌரவ தலைவர் அறிவிச்சிடுறாரு, முடிஞ்சு போச்சு. இது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருந்துட்டு இருக்கு. அப்புறம் உடனே மகள்கள் அவங்க எல்லாம் ஒரு அவருக்கு சமாதானம் பண்ணுறாங்க, குடும்பத்தினர் சமாதானம் பண்ணுறாங்க. ஜி.கே. மணி ஐயா அவங்களும் போய் சமாதானம் பண்ணியிருக்கிறாங்க. செய்தியாளர்கள் கேட்டிருக்கிறாங்க, என்னங்க பேசுகிறீங்க அப்படின்னு. ஒன்றும் பேசல, ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். ஆமாம், எனக்கு எல்லாமே 42 வருஷமாக ராமதாஸ் தான், ஒற்றுமையாக இருங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறோம். என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. என்ன அதுக்கு பின்னால் நான் முடிவு எடுத்து போட்டு அவர் சொல்லிட்டு போயிடுறேன். அங்கே 2 மகள்களும் போய் சமாதானம் படுத்திருக்கிறாங்க. அப்பவும் ராமதாஸ் சமாதானமாகவில்லை. நான் தான் தலைவர், நான் தான் நிறுவனர் அப்படின்னு உட்காந்துட்டார், முடிஞ்சு போச்சு. அன்புமணிக்கு இன்னைக்கு மரியாதை கிடையாது, செயல் தலைவர், அவ்வளோதான். இவர் சொல்லுவார், அவர் செய்வார், அதிகாரம் இல்லை. அதை இன்னும் சட்டப்பூர்வமாக செயற்குழுவை கூட்டி நான் பிறகு அறிவிப்பேன்னு போட்டு ராமதாஸ் சொல்லியிருக்கிறார். காரணம் இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஏதாவது டக்குன்னு பாஜகவோட கூட்டணி போயிட்டார்னு வைங்க, எனக்கு அதிகாரம் இருக்கக்கூடிய சமயம் நான் தான் தலைவர் அப்படின்னு போட்டு இவரோடு சொல்லாமல் டக்குன்னு போயிட்டார்னு வைங்க, முடிஞ்சு போச்சு. இவர் ராமதாசனுடைய கனவு தகுந்தடிக்கு. ஏன்னா ஆல்ரெடி பாஜகவோட கூட்டணி கூடான்னு சொல்லி போட்டு அதிமுக போகலான்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கு வேட்டு வச்சவர் அன்புமணி மகன், முடிஞ்சு போச்சு. இப்போ மீண்டும் அதவே செஞ்சுட்டு உட்காந்துருந்தோம்னா அப்புறம் அவ்வளோதான், கட்சி நடத்த முடியாது, தொண்டர்கள் அவ்வளோ எல்லாம் ஒவ்வொன்றா போயிட்டே இருப்பாங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ நம்ம 2 பேர் தான் பேலன்ஸு, யாரும் இருக்க மாட்டாங்க கட்சியில் அப்படி சொல்லிவிட்டு அவருக்குள்ளே மனசில் விட்டு டக்குன்னு இந்த முடிவை எடுத்து இன்றைக்கி அறிவிச்சிட்டாரு. இருந்தாலும் இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தின் வெளிப்பாடு அன்புமணி கருதினாலும் கூட சரியான முடிவு என்பதாகத்தான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு வகையிலும் சரி, பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கட்சியை பிடிக்க வேண்டியது மாநில தலைவர், அதை உடைக்கிறது சிதைக்கிறது. அந்த வகையில் அதிமுக அன்றைக்கி மாட்டிக்கிச்சு, அவ்வளோதான். ஆமாம், பாருங்களேன், எடப்பாடியை தூக்கிடுவாங்க. எந்த அளவுக்கு அவர் சசிகலாவை தூக்குனார், ஓபிஎஸை தூக்குனார். இன்றைக்கி பாஜக வந்தாச்சு. அங்கே எப்படி சரத்பவாருக்கும் மதிப்பு இல்லையோ அதே மாதிரி எடப்பாடிக்கு மதிப்பு இல்லாமல் பண்ணி டிடிவியும் அப்புறம் சசிகலாவையும் ஓபிஎஸ் உள்ளே கொண்டு வந்துடுவாங்க, முடிஞ்சு போச்சு. அதை வச்சு தான் அவங்க 2026 நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் சந்திப்பாங்க. இல்லாட்டி ஓட்டு கிடைக்காது. அதன் அடிப்படையில் பாமகவை நம்ம சிதைச்சிருவோம். ஏன்னா ஆல்ரெடி 24/12/2024 அப்பனும் பிள்ளைக்கு தகராறு வந்துருச்சு இல்லையா? எங்கே தகராறுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான் பாஜக. அங்கே டக்குன்னு ஜம்ப் ஆகி அந்த கட்சியை க்ளோஸ் பண்ணிடுவான், முடிஞ்சு போச்சு. மகாராஷ்டிரா பார்த்தோமா இல்லையா? மகாராஷ்டிரா பார்த்தாச்சு, மற்ற ஏகப்பட்ட மாநிலங்களில் பார்த்தாச்சு. அதன் அடிப்படையில் இன்றைக்கி தமிழகத்தில் பாமகவை சிதைக்குவது எப்படி அப்படின்னு திட்டம் போட்டு அமித்ஷா வரக்கூடிய சொல்லுது. அதுக்கு முன்னாலே ராமதாஸ் ஐயா உஷார் ஆகிட்டாங்க. ஆமாம், அன்புமணிக்கு அந்த அளவுக்கு அனுபவம் பார்த்தாது. அப்போ சின்ன பையன் தான் என்னதான் இருந்தாலும் நம்ம உஷாராக இப்படி என்ன பண்ணிட்டா டக்குன்னு இந்த யோசனையை முதல்ல செஞ்சுட்டு தான் நன்றாக இருக்கும் என்பதை இன்றைக்கி அரசியல் தகவலாக போயிட்டு 2024 எப்பா நீ ஒன்றும் தேவையில்லை, செயல் தலைவர் அன்புமணியை பார்த்து நான் தான் தலைவர், நான் தான் நிறுவன தலைவர். ஆமாம், ஜி.கே. மணி கௌரவ தலைவர், நீ செயல் தலைவர் அப்படி சொல்லியிருந்தான்னு வச்சுக்கலாம், ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஒரு 2-3 சீட்டாக, ஒரு 3-4 சீட்டாக வந்திருக்கும் கன்ஃபார்ம். அதில் மாற்றி எம்பி சீட்டு வந்திருக்கும். அதை தவிடுபடி ஆக்கியவர் அன்புமணி. ஆனால் இருந்தாலும் 90% பாமகவில் அன்புமணிக்கு தான் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பொருளாளர் அந்த அம்மா கூட இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு எக்ஸ் தளத்தில் பதிவை போட்டிருக்கிறார். பதிவை போட்டு திலகா பாமா, ஆமாம்,
அன்புமணி தான் என்னைக்கு அன்பு தான் எங்களுக்கு வேணும், ஏன்னா அன்பு வேணும், ராமதாஸ் ஐயாவோட எங்கள் மிக்க மரியாதை இருக்குது அப்படின்னு போட்டு அன்பு தான் வேணும்னு சொல்லி போட்டு போட்டிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு கட்சி முடிவு எடுக்கும், இவர் எடுத்துட்டார். அதைத்தான் வந்து பொதுக்குழுவிலையும் செயற்குழுவிலும் தீர்மானமாக கொண்டு வர போகிறாங்க. முடிஞ்சு போச்சு. அவர் அன்னைக்கே 24/12/2020 சொல்லிட்டு, இது ஏன் கட்சி, விரும்பி இருந்தால் இல்லாட்டி போயிட்டே இருங்க அப்படின்ட்டாரு. அப்படிங்கிறப்ப இவர் எடுத்த முடிவை தான் வந்து அங்கே செயலிடமாக்க போகிறாங்க. ஆக்கிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஆமாம், இதை வந்து வரும் காலங்களில் அன்புமணிக்கு வந்து எந்த ஒரு அதிகாரம் இல்லாமல் பார்த்துக்கொள்வார். செயல் தலைவர் முடிஞ்சு போச்சு, சொல்லுவார், கட்டளையில் போயிட்டே இருக்கணும், சைன் பண்ணலாம் போட முடியாது. அன்புமணியை வந்து ஒரு அதிகாரமற்ற ஒரு தலைவராக வச்சாச்சு. இன்றைக்கி வந்து அதிகாரமுள்ள தலைவராக ஆமாம் ராமதாஸ் ஐயா ஆகிட்டாங்க. அது ஒரு வகையில் மிக சந்தோஷமான விஷயம். நல்ல வேளை பாமகவை பாஜகவின் தாக்குதலிருந்து காப்பாற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ராமதாஸுக்கு உண்டு. இல்லாவிட்டால் சுக்கு நூறாக உடச்சி சிதைச்சிருவாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆமாம், இந்த வகையில் இவங்க திலகபாமா மற்றபடி தொண்டர்களாக வந்து ராமதாஸுக்கு ஒத்துழைங்க. இல்லைன்னா வந்து பாமக கட்சி இருக்காது. சரத்குமார் பாங்க இருக்காரா, சமத்துவ மக்கள் கட்சி எங்கே இருக்குன்னே தெரியல, கட்சியை விட்டு அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. அதே மாதிரி அங்கே சரத் பவார் ஒன்றுமே இல்லை, டமி பீஸ், முடிஞ்சு போச்சு. அதனால் வந்து பாமகவை சிதைக்க எங்கேயாவது ஒரு பிரச்சனை இருக்கா பார்த்துட்டே இருப்பாங்க, எப்படியாவது அதை பிடிச்சி உள்ள நுழைச்சி சிதைச்சிருவாங்க, முடிஞ்சு போச்சு. அந்த வகையில் ராமதாஸ் ஐயா இன்னைக்கு உஷாராயிட்டார். ஆமாம், ரொம்ப வாழ்த்துக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சூழல் தான். இருந்தாலும் இனி வரும் காலங்களில் மனம் மாறாமல் கரெக்டாக நிலைப்பாடாக ஒரே கூட்டணி அப்படிங்கிற மாதிரி போனார்னா கட்சி இன்னும் நல்லா வளரும். இதன் அடிப்படையில் அதிமுகவுக்கு பாமக தாவுது. ஆமாம், 2026 பாமக தாவுது. அதுலேயும் ஒரு அப்பனும் பிள்ளைக்கு தகராறு வந்துருக்கு. ஆமாம், அவர் சொல்லிட்டார் ராமதாஸ், பாஜக வருது இல்லை, இப்போ நம்ம முதல்ல அதிமுகவுக்கு போயிடணும் அப்படின்ட்டாங்க. இவர் சொல்லிட்டாரு, ஆமாம் பாஜக வரும், அதிமுக கூட்டணிக்கு நம்ம அதுக்கு பின்னால் போகலாம் அப்படிங்கிற கான்செப்ட். அதன் அடிப்படையில் இது பாஜக நம்ம இருந்துடலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அன்புமணி ராமதாஸ் அதை உடச்செடுத்துட்டா இன்னைக்கு ராமதாஸ் வந்து தான் தான் தலைவர், தான் தான் நிறுவனர் அப்படிங்கிற கான்செப்டில் அதிமுகவை நோக்கி கூட்டணி. ஆமாம், திமுகவை நோக்கி கூட்டணி அப்படிங்கிற ஒரு தகவல் இருந்தாலுமே கூட அங்கே வந்து சேர்த்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு யாரும் இல்லை. ஏன்னா வந்து பாமகவை சேர்க்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் ஏகப்பட்ட திமுக இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். பாமகவை கூட்டணி சேர்த்தாங்க அப்படின்னா ஏகப்பட்ட கட்சிகள் பிரியும். குறிப்பாக விசிகா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அங்கே இருக்காது. அந்த அளவுக்கு எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு தலித்து கட்சி இருந்தால் தான் ஒரு ஓட்டு, மிகப்பெரிய ஒரு கீழ்மட்ட மக்கள்லாம் ஓட்டு போடுவாங்க, மேல்மட்ட மக்கள் ஓட்டு போடுவாங்க. அந்த தலித் மக்களுங்கிற விஷயத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாமே போடுவாங்க. அதே மாதிரி வந்து ஒரு சிறுபான்மை ஓட்டு கட்சி இருக்கணும், இஸ்லாமிய கட்சி, அப்போ தான் வந்து அவங்க ஓட்டு போடுவாங்க. அந்த வகையில் கிறிஸ்துவர் சம்மந்தப்பட்ட வகையிலும் இஸ்லாமிய சம்மந்தப்பட்ட வகையிலும் ஒரு ஒட்டான கூட்டணி கட்சி திமுக இருக்குது. ஆனால் அதிமுக எதுவுமே கிடையாது. இதை பாருங்க, பாஜகவோட கூட்டணி வச்சாங்களா, முடிச்சு, அவ்வளோதான். சிறுபான்மை அத்தனை எஸ்டிபிஐ கொண்டு விலகிட்டாங்க, அதிமுகவில் முடிஞ்சு போச்சு. தலித்து கட்சியும் இல்லை, தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள் யாருமே இன்னைக்கு ஓட்டு போட மாட்டாங்க அதிமுக, முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் பாமக மட்டும் அங்கே ஒட்டுது அப்படின்னா அது மீண்டும் வந்து தோல்வியை தான் கொடுக்கும், வாய்ப்பு இல்லை. எந்த ஒரு கட்சியாக இருந்தாலுமே சரிங்க, ஒரு தலித் கட்சியோட கூட்டணி இருக்கணும். இன்னொன்று அத்தோடு சிறுபான்மை கட்சியோடு எந்த ஒரு கட்சியோடு கூட்டணி இருந்தால் தான் அது வெற்றி அடையும். அது வந்து திமுகவும் சாத்தியம். ஆமாம், அதையும் வந்து ராமதாஸ் ஐயா வந்து யோசிக்கணும். யோசித்து குறைஞ்ச சீட்டு இருந்தாலுமே கூட திமுகவோட கூட்டணி வைக்க முடியுமா அப்படிங்கிறத யோசனை பண்ணுங்க. யோசனை பண்ணி அதுக்கு உண்டான தூதுவை அனுப்புனீங்கன்னா அதுக்கு என்ன ரிசல்ட் கட்டாயமாக கிடைக்கும், வாய்ப்பு இருக்குது. ஆமாம், இல்லாவிட்டால் ஆமாம், ஏன்னா ஆல்ரெடி பாஜகவில் நீங்கள் இருந்தவங்க இப்போ அதிமுக போகிறவங்க எல்லாம் ஒன்று தான், படுத்துக்கிட்டு போத்துக்கிட்டு படுத்தானே எல்லாம் ஒன்று தான். அப்படிங்கிறப்ப அங்கே அதிமுகவிலே பல குழப்பம் வந்தாச்சு. ஆமாம், முடிஞ்சு அந்த கட்சியை உடச்சி நாசம் பண்ணிடுவாங்க. ஆமாம், நீங்கள் காப்பாற்றிக்கிட்டீங்க, அந்த வகையில் சந்தோஷம். ஆமாம், திருப்பி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அப்புறம் மீண்டும் உங்களை கவிக்கொண்டு அந்த காண்டாமிருகம் உங்களையும் குதிரை எடுத்து விடும், பாஜக என்ற ஒரு காண்டாமிருகம். அப்படிங்கிறப்ப என்ன பண்ண முடியும்? அதனால் கூட்டணியை மாற்றுங்க. ஆமாம், அதிமுகவுக்கு போகாதீங்க. ஒரு 2 சீட்டு கொடுத்தாலும் திமுக போக முடியுமா அப்படின்னு பாருங்கள். அப்புறம் நிலைச்சு ஒரு கூட்டணியாக இருந்துருங்க. அதுதான் வந்து நீங்களை வந்து பாமகவை காப்பாற்ற முடியும்.
தொண்டர்களை நல்வழி நடத்த முடியும். ஆமாம், மீண்டும் சொல்லிக் கொள்வது, நீங்களே தலைவராக இருந்துருங்க. நிறுவன தலைவராக நீங்கள் தான் ராமதாஸ், தலைவரும் நீங்கள் தான். ஆமாம், இல்லாவிட்ட கட்சியை நீங்கள் காப்பாற்ற முடியாது. பாஜக என்ற அரக்கன் உங்களை சின்ன பின்னமாக்க காத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பகிரங்கமான ஒன்று. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.